நானே எழுதினேன், நானே மெட்டம்னு சொல்லிட்டேன். நீயே எழுதினியா? நீயே கேட்டுக்க. பூந்தோட்டம் மெல்ல மெல்ல மலர்ந்ததம்மா, என் பூ போன்ற இதயமும் விரிந்ததம்மா. காணல் நீரின் கனவினிலே என் காதல் தேவதையை கண்டேனம்மா. பூந்தோட்டம் மெல்ல மெல்ல மலர்ந்ததம்மா, என் பூ போன்ற இதயமும் விரிந்ததம்மா. நான் பேச நினைப்பதெல்லாம் பாடல்ல இருக்கிற வரியோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கணுன்ட்டோ இல்லை அது மேலே அது என்னன்னு தேடணுன்ட்டோ ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது வந்ததா, இல்லைன்னா அது உண்மையிலேயே ஒரு ஆர்வமாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம பாடுறோமே என்ன இதுக்கு இது என்னதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? சரி, இது உண்மைதான். ஏன்னா ஒரு பாடல் கேட்கும்போது யாருமே சிறு வயசில் அது இதுதான் இதுக்கே தான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இசை என்பது ஃபஸ்ட்டு அந்த மெலோடி தான் நம்ம மைண்ட் தாக்கும். அதை தாக்கிட்டு அது ஒரு சில ஆளுக்கு அந்த வரிகளை கவனிப்பாங்க, இல்லைன்னா அந்த மெட்டை பாடிட்டு மட்டும் போயிடுவாங்க. ஆனால் நான் ரொம்ப காலம் கழித்த உடனே எனக்கு வரிகளையும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு என்ன எழுதியிருக்காரு அந்த உன்னிப்பான கவனிப்பு வந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் நம்ம அப்புறம் காட்சிகளை பார்க்கும்போது பாடல் எழுதக்கூடிய திறமையும் எனக்கு வந்துச்சு. தன்முனைப்போடு ஏதாவது ஒரு போட்டிகள் ஏதாவது கலந்துக்கிட்ட அனுபவம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கூல்ல இருந்து நம்ம தாண்டி நம்ம கல்லூரிக்கு வரும்போது நமக்கே ஒரு கூச்சமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா புது அட்மாஸ்பியர் அது. ஆமாம். ஸோ அது எப்படி அங்கேயும் இது தொடர்ந்ததா? இந்த போட்டிகளில் பங்கெடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்ததா? அது பாடல் எழுதக்கூடிய ஒரு திறமை நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது வந்துருச்சு. ஆனால் எனக்கே தெரியாமையே அப்பவுமே நீங்கள் எழுதலை, டியூன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி உருவாக்குனது என்னுடைய தமிழ் ஆசிரியர் அவர் தான். ஒரு டிஓ எங்கள் கிளாஸுக்கு வந்தார், ஆய்வு செய்தார். ரைட், ஓகே, உங்கள் மாணவர்கள் எப்படி இருக்காங்க அந்த பாடல்கள்லாம் கேட்டார். தமிழ் வகுப்பில் வந்துட்டார் அவர். ஓகே, அதை கேட்டு முடித்த பிறகு சரி உங்கள் பையன்கள் ஒரு இசையோடு பாட சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டாப்புல. உடனே தமிழ் ஆசிரியர் அவருக்கு யாரை பாட சொல்லலாம்னு சொல்கிறதுக்குள்ள அங்கே தான் நம்மளுக்கு தெரியும்ல, பாடல் பாடி அங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு யாருன்னு அனைவரும் மனம் கவர்ந்த ஒருவர். ஆமாம் சார், சிலுவை பாடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னத்தர திடீர்னு பாடுறதுன்னு சொன்ன உடனே அவரும் பாடு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இங்கே கேர்ள்ஸ் பக்கத்தில் பாய்ஸ் என்ன எனக்கு உண்மை விளங்கலை எப்படா பாடுறேன்னு. ரெண்டாவது ஒரு பாட்டை செய்யுள்ள இருக்கிறத முறைப்படி தமிழ் ஆசிரியர்லாம் செய்யல, இந்த மெட்டோடு தான் பாடுவாங்க, அதான் முறை. ஆனால் நான் இதை பார்த்துட்டு எந்த பாட்டை எதில் வச்சு பாடுறது, சினிமா மெட்டிலையும் அதை பண்ணக்கூடிய டைம் இல்லை. அப்போ ஏதாச்சும் ஒரு மெட்டு போட்டு பாடுறதுக்கு வேறு ஒன்றும் தெரியலை. புதுசாக வேறு சினிமா பாடினா கூட ஏதாவது பாடிடலாம். திடீர்னு செயலில் பாட சொல்லலை, நம்ம தமிழ் செயலை அப்படி ஓப்பன் பண்ணேன். மனவேணும் தோணி பற்றி மதியனும் கோழி உண்டி சினமனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போதுன்னு வந்துச்சு. அதை அப்படியே பார்த்தேன், சரி ஏதாச்சும் ஒன்று அடிச்சு. அப்போ காயாத காணகத்தின ட்ராமாவில் இருக்கிற பாடலாம் கேட்டு எனக்கு ரொம்ப சரி ஏதாவது பண்ண. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போதுன்னு போட்டு ஏற்றி இறக்கி முடிச்சுட்டு அப்படியே இதில் அவர் ஓகே நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு டிஓ போயிட்டார். உடனே எங்கள் தமிழாசிரியர் என் மானத்தை காப்பாற்றிய மாணவனே வாழ்கன் கையப்படுத்தி கொடுத்தாரு. பள்ளி மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் மறுபடியும் பாடு அப்படின்னு சொன்னார். ஐயா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ தானே பாடினேன், டியூன் ஏதோ பாடினேன், ஒரு வேகத்தில் பாடிட்டேன், இது வேகத்தில் டியூன் போயிடுச்சு போச்சு. ஏன் இப்படி சொல்கிறேன், அழகாக பாடிட்டு மறந்து போயிட்டுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாப்புல. சரி இருந்தாலும் உன்னை பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த கிளாஸில் பிட் அடிக்காம டியூனுக்கு பிட்டெல்லாம் வைக்கல இல்லை, அது எப்படி பிட்டு வைக்க முடியும்? அதை அப்புறம் வெளியே என்னையா மறந்துட்டேன் அப்படின்னு பையன் என்னுடைய சக மாணவர்கள் கேட்டாங்க. வேகத்தில் பாட்டியா? மாணவிகள் எதுவும் கேட்கல, ஏன்னா மாணவிகள் அங்கே உண்டு இல்லை. கேட்டாப்புல அது ஒரு பெரிய வேகத்தில் பாடினது, கேர்ள்ஸ் பாய்ஸ் பெரிய மான பிரச்சனையாக போச்சுன்னு தான் நான் பாடினேன் உண்மையிலேயே. ஆனால் அது எனக்கு தெரியாது, அன்று அந்த இசை விதை போட்டது அன்னைக்கு தானே எனக்கு தெரியாது.
இப்போ நினைத்தால் டியூன் பண்ணுவேன், ம் யார் எழுதி கொடுத்தாலும் பண்ணுவேன், உடனே எழுதி போனாலும் பண்ணுவேன். அது ரேப், இது ஃபோக், கிளாசிக்கல் கூட பண்ணுவேன். ஆனால் எந்த ராகம் சொல்லி கிளைகள் பிரிப்பேன். ஆனால் சங்கீத கச்சேரியில் போட்டு போட முடியாது, ஆனால் மற்ற விஷயங்கள் என்னால் போட்டு போட முடியும். ஏன்னா சங்கீதம்னா கரெக்டாக ரீனா ரீ அது சரி அப்படின்னு போட்டு பாடிட்டு நம்ம வந்து நீயை சொன்னால் வம்சத்தினியை மாறும், நீ இல்லைன்னா மோகனா. நம்ம அதில் போய் நின்று அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதை நம்ம அது போக முடியாதுல்ல, அது வேணாம். இதை வச்சு நம்ம விளையாடலாம். எந்த ஆளையும் எந்த நிமிஷத்தில் டியூனை மாற்றலாம், எந்த பீட் போட்டால் எதுக்கு வேணும் கூட கொண்டு வர முடியும் என்னால். அது அந்த இது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கம்போஸ் பண்ணி பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் சொந்தமாக பாட்டு எழுதி அதை மேடை ஏற்றின, அதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்ட அனுபவம் ஏதாவது இருக்கா? நிறைய பேர் சொந்தமாகவே எழுதி லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பாடுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா? யாருமே எழுதுவாங்க. அது ஒன்றும். எந்த கல்லூரியில் படித்தீங்க? நான் மேலூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அது மேலூர், மதுரை மேலூரில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாலேயே நான் பாடி ஒரு பாடல்கள் வந்து அந்த நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அங்கே போகும்போது ஏதாவது பொருள் கொடுப்பாங்க. நம்ம அது பக்தி பாடல்கள் அதிகமாக நான் எழுதுனதில்லை, அதில் கவனம் நான் செலுத்தலை. முதல்ல நீங்கள் எழுதுனதே ஒரு பக்தி பாடல் தானே? ஆமாம், அது கண்டுகொள் கொண்டு செல்லுன்னு ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. அது இளைஞர்கள் மத்தியில். அதை நான் எப்போவுமே அதிகமாக சர்ச்சுக்கு நான் போனதில்லை. இருந்தாலும் அந்த பைபிள்லேருந்து எல்லா ஊருடைய எல்லா மதத்தினுடைய இதுலேயும் நான் உள் வாங்கிக்கிடுவேன், அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அதில் வந்து இது நம்ம மனித குலத்துக்கு ஒன்றியது, தேவையானது, இது வந்துலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பகுத்து நான் சொல்ல முடியும். இருந்தாலும் அந்த கொண்டுகொள்னு ஒரு பொருள் கொடுத்தாங்களே, அது இளைஞர்களுக்காக நான் ரொம்ப பக்தி வசம் இல்லாமல் இளைஞர்களுக்கு என்ன வேணுமோ நான் எழுதிட்டேன். அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் வந்து நல்லா இருக்க போய் பாடியான்னு சொல்லும்போது, அதில் வந்து சினிமா மெட்லையும் போட முடியாது, புதுசாக க்ரியேட் பண்ண வேறு எதுலையும் போடாமல் புதுசாக நான் வந்து சீர்காழியை இப்போ மனதில் வச்சுட்டு டியூன் பண்ணி பாடினேன். இளைஞனே எழுந்துவானு, இளைஞனே எழுந்துவா, இளைப்பாற இடமுண்டுவா, தடுமாறி போக வேண்டாம் வா, கண்டுகொள் தேவனின் மகிமையை என்று கொண்டு செல் கண்டதை இன்றே எங்கும். கண்டுகொள் கொண்டு செல், அதான் பொருள். அதை வச்சு நான் இளைஞர்கள் அங்கே போவதை இடம் சொல்லிட்டு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சீர்காழிக்கும் வந்து. ஆனால் அது மேலே ஏற்றி இறக்கி ஏதோ ஒன்று முடித்தேன். சரி, அதில் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை, சரி நம்மள்ட்ட ஏதோ இருக்குன்னு கொஞ்சம் நம்பிட்டேன். அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்பிக்கை ஏற்றிருக்கீங்க. ஆனால் இது வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது அதை வந்து அனுமதிக்கணும்ல. ஆமாம், நான் ஒரு பாடல், ஒரு ஆள் எழுதிய பாடலை பாடி செய்கிறத விட புதுசாக கிரியேட் பண்ணும்போது அதை பல விதமான இது 10 பேர் வந்து, ஆமாம் 10 பேர் இப்படி பார்த்தா தான் அதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆமாம், இல்லைன்னா அடுத்தவருடைய பாடல்கள் அடுத்த வசனங்களை பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஒன்று புதுசாக இருக்கும்போது ஒரு சோதனை, ஒரு வெள்ளோட்டை அடுத்த ஆள்கிட்ட பாடி காமிக்கணும். அவங்க என்னாச்சும் ஆஹா அப்படின்னு சொன்னால் அடுத்து ஓஹோ. இது வந்து உங்கள் காலேஜ் டைமில் நடந்தது? அதுக்கு அடுத்து வந்து, ஆனால் பொதுவாகவே காலேஜ் டைமில் இந்த காதல் பாட்டு அந்த மாதிரி தானே அது வர்றது தான். அதுதான் ஒரு பாடல் பூந்தோட்டம் மெல்ல மெல்ல மலர்ந்தமான எழுதிட்டேன். எழுதுனா அந்த பாடல் பக மாணவர்கள் நல்லா இருக்கு. அந்த சைடு திரும்பினா டிவோஷனல், இந்த சைடு திரும்பினா காதல் பண்ணணும். எழுதி பாடினதே சக மாணவர்கள் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த கல்லூரி பூந்தோட்டம் வந்து நீங்களும் எழுதுனீங்க, அது நீங்களே எழுதி சொந்தமாக இசையமைச்சு சொந்தமாக நான் பாடும்போதே டியூன் வந்துருச்சு எழுதும் போதே. பூந்தோட்டம் மெல்ல மெல்ல மலர்ந்ததம்மா, என் பூ போன்ற இதயமும் விரிந்ததம்மா, காணல் நீரின் கனவினிலே என் காதல் தேவதையை கண்டேனம்மா, பூந்தோட்டம் மெல்ல மெல்ல மலர்ந்ததம்மா, என் பூ போன்ற இதயமும் விரிந்ததம்மா. இதை பாடும்போது நண்பர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் கலை விழா நடந்துச்சு கல்லூரி சார்பாக தூத்துக்குடியில். சரி எல்லாருமே பேச்சு போட்டி அந்த போட்டி ஓவிய பண்ணி போனபோது நானும் எங்கள் ப்ரொஃபஸர் ராஜவேல்னு ஒருத்தர், அவர் மேக்ஸ் ப்ரொஃபஸர், பாடலை கேட்டு நீ போய் பாடியா அப்படின்னு சொன்னாப்புல. சார் நான் இதை தான் பாட போகிறேன், பாடு என்ன கிடைக்கும் கேட்டு வா
இது என்ன மரியாதை உனக்கு இருக்குமான்னு பார்த்துக்கலாம், நான் அதுக்கு தான் சார் போகிறேன்னு சொல்லிட்டு போய் பாடினேன். ஆனால் எல்லாருமே பாடினாங்க. அங்கே என்னாக்க கலை விழாவில் போட்டு மிகப்பெரிய இது இளையனுக்குடி கல்வி ஜாகிர் ஹுசேன் கல்வியிலேருந்து ஒரு மாணவர் வந்து கைகொட்டி சிரிப்பார்கள் தான் இங்கேருந்து கைகொட்டி போய் அனுப்பிவிட்டாப்புல. அப்புறம் ஒரு பொண்ணு ஃபாத்திமா காலேஜ்லேருந்து பாடின கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா, இடையில கோழியிலிருந்து முட்டை வந்ததா, இடையில சொல்லி அதை விரட்டி விட்டாங்க. பட் நானும் ஆகா நம்ம பாட்டையும் கலாச்சாரம் என்னத்தையும் அப்படி பாடுறேன்னு சொல்லிட்டேன். பாடியா அப்படின்னு சொன்னப்பில்ல. அப்போ என்னோட மைக்கை பிடிச்சிட்டு பாடினேன். நானே எழுதினேன் நானே மெட்டோம்னு சொல்லிட்டேன். நீயே எழுதினியா நீயே கேட்டுக்க எழுதி கிளம்பிட்டாங்க எல்லாருமே. நான் ரொம்ப பாடிட்டேன். அப்போ பாடி அந்த மைக்குக்கு அதுக்கும் முன்பு அப்படி வர்ற எல்லாரும் வந்து உட்காந்தாங்க, பாடல் கேட்டாங்க. ரொம்ப பரிச்சயம் ஏற்பட்டு சக மாணவர்கள் வெளியே வந்தாங்க. அதில் என்னென்னா திருநெல்வேலி வானொலி நிலையத்திலேருந்து வந்தவங்க என்னை கூப்பிட்டு எல்லோரும் சினி சாங் பாடினாங்க, நீங்கள் தான் எழுதி பாடினீங்க, நல்லா இருக்குது, டெவலப் பண்ணிக்கிறோங்கன்னு சொல்லிட்டு என் பாடலை எடுத்து அதில் போட்டாங்க. வானொலி திருநெல்வேலி வானொலி போட்டாங்க. அப்போ மாணவர்கள் எனக்கு சரி இப்போ நம்ம பாடலுக்கும் ஒரு மரியாதை, ஏதோ ஒரு அங்கீகாரம் எங்கேயோ சொல்லிட்டு அப்போ அந்த மாணவர் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொன்னார், சினிமா பாட்டு பாடி எல்லோரும் பாடினாங்க, அவங்க நல்லா தான் பாடினாங்க. இது வசந்த காலங்கள் டி ராஜேந்திர பாட்டு ஒரு பாடினார், நல்லா பாடினாப்புல. இருந்தாலும் நீங்கள் இந்த மேடையில் வந்து எழுதி எல்லோரும் ஆஃப் பண்ணுறதுக்கு செஞ்சது மிக திறமையான வேலை. செகண்ட் ப்ரைஸ் கிடைத்தாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கணும். இதை உங்கள் அங்கீகரிக்கிறதுக்காக உங்களை பாடலை செகண்ட் செய்து நாங்கள் அவர் பாட்டை போட முடியாது, ஏன்னா அது சினி சாங் ஒருத்தர் எழுதி மெட்டமித்து பாடின பாட்டு நீங்கள் தனியாக எழுதி இந்த கூட்டத்தில் வந்து நின்று பாடிட்டு போனீங்க, உங்கள் பாட்டில் நாங்கள் ஒளிப்பதிவு செய்யணும்னு போட்டாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருந்த உங்களோட லைஃபு என்ன திடீர்னு இப்படி இந்த சமூகம் பக்கமோ எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கான குரல் அந்த போராட்ட வடிவமாக எப்படி மாறுச்சு? அது என்ன எல்லோரும் நம்ம கீழேருந்து வந்தவங்க தானே, நம்ம மேலே இருந்தால் வந்தேன். அப்போ வந்து கிராமங்கள் எப்படி, நடுத்தரம் எப்படி, ஏழை மக்கள் எப்படி, அதோடு வந்தவுடனே மக்களை ஈர்ந்து வந்தவங்க தானே. மக்களுடைய பாசைகள்லாம் தெரியாமல் யாரும் இங்கே ஒன்றும் பெரிய இது பண்ண முடியாது. மக்களோடு இணைந்து இருந்து அவங்களுடைய வடிவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்த மக்களை இங்கே எதை எடுத்தாலும் மக்களை வச்சு தான் நீங்கள் செய்ய முடியும். திரைப்படம் என்ன, அரசு என்ன, மக்களோட இணைஞ்சு மக்களுடைய மேட்டரை எடுத்து செஞ்சாலே நான் இது செய்ய முடியும். திரைப்படத்தில் என்ன வெறும் வேறு இதையாக காமிக்கிறாங்க, மக்கள் பிரச்சனை தானே காமிக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை என்பது அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது, அது இல்லாமல் திரைப்படம் இல்லை. ஆக மொத்தத்தில் இதுவும் ஒரு நாளைக்கு வரும். இப்போ பார்த்தா இப்போ கிராமங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ முன்னாள் விட பாடல்களை விட இப்போ வந்து நடு தெருவில் இருக்கிற பாடல்கள் தான் பாட வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாடினா கூட பாடகர் ஆக்கிடலாம், யார் பாடினாலும் பாடலாம். அப்படி வசதி வாய்ஸை கரெக்ட் பண்ணுறக்கூடிய வந்த பிறகு யாரும் பாடலாம் என்று வந்த பிறகு இப்போ. ஆனால் அன்னைக்கு யாரும் பாடலான்றதெல்லாம் ஒரு பெரிய இல்லை அப்போ இல்லை, அப்போ எல்லாமே உண்டு இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் அதனுடைய குரல் இருக்குன்னு தான் பாட முடியும். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களுக்கு சார்ந்ததாக இருந்துச்சு. ஓகே, கவனம் கேளுங்க. இப்போ வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யாரும் பாடலாம் என்பதுக்கு இவங்க சாதகமாகிடுச்சு. ஆனால் அப்போ அவங்க தான் பாடணும் இவங்க தான் பாடணும்னு இருந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு பாடலாம் உங்களோட பாடலில் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது என்ன பாட்டு? அது இல்லை ஓலை குடிசைன்னு ஒரு பாட்டு. அது வந்து இப்போ அதுக்கு முன்னால் வந்து கல்வியை பற்றி எழுதினேன். கண்ணை திறந்திடுங்க கல்வி கண்ணை திறந்திடுங்க. கல்வியை பற்றி ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் விழிப்புணர்வு. ஆனால் அதை விட என்னமோ அந்த விழிப்புணர்வு பாட்டு தான் பயங்கர ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கல்வி பாட்டு ஒரு 2 வரி பாடுங்க பாப்பா. இது வந்து அப்போ கிராமங்களில் இந்த நம்மளுடைய சமூக தொண்டு செய்யும்போது அந்த ஊருக்கு போனால் பயிர்களாக அப்போ தான் ட்ரௌசர் போன சட்டை போனால் அப்படி இப்படி திருவாங்க. அதில் வந்து பெண் குழந்தையெல்லாம் கொலை செய்கிறாங்க, அது ஒரு வரியை செய்யுங்க அப்படின்னு நண்பர் போஸ்கோ சொன்னார். அவனே ஆணுக்கு பெண் தான் நிகர்ன்ற மன ஊரெல்லாம் சொல்லுதம்மா, மூட பழக்கம் எல்லாம் ஒழிய சிந்தனை செய்திடம்மா, பெண்ணை கண்டு பேயும் மனம் இறங்கும் என்று சொல்வார்கள், பெண் குழந்தை கொலைகளையே பெற்றோரை செய்கிறார்கள். உங்களுக்கும் மாநகர காவல் விஜயகாந்தோட மாநகர காவல் படத்தோட இயக்குனரும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணீங்க. அந்த பாடல்கள் கூட முகிலின் தேரோட்டம் பாரில் நீரோட்டம் இலவசமாய் இயற்கை செல்வம் இயற்கை தந்த அழிய செல்வம்